ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் ரொம்பவே அவசரப்படுறீங்க. ஏன் அந்த அளவுக்கு அவசரப்படுறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பித்தோன்னே, இல்லை இல்லை நான் அதெல்லாம் பற்றி நினைக்கல. எனக்கு ஏன்னா ஒரு சில விஷயங்களில் முடிவெடுக்கிறதுக்கான டைமிங்கிறது என்ன சார்ந்தது மட்டும் இல்லை, அது மற்றவங்களும் நான் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னோடனே, அதெல்லாம் விடுங்க, அதை பற்றியெல்லாம் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம புரியாத மாதிரி சில விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறோம். ஆனால் அதெல்லாம் நமக்கு சரியில்லை அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதையெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு மனசை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம பண்ணிக்கிட்டோம்னாலே நல்லது தான் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. இப்போ இருக்கிற விஷயத்த நீங்கள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் போக போக நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் இது பண்ணிங்கனாலே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. இப்போ இருந்த விஷயத்த நாளைக்கு நம்ம மாற்றிக்கிறதுக்கான இது நம்மளை சார்ந்ததாக தான் இருக்கணும். அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம யாரையும் இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு சில விஷயத்தில் நம்ம காம்ப்ளிகேட்டடான விஷயத்த நம்பி இது பண்ணிக்கிறதுக்கான இது நம்மளை சார்ந்ததாக தான் இருக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நான் எதையும் யோசிக்கலை. யோசித்து என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. போக போக நம்மளுக்கு எல்லாருக்கான விஷயத்த நம்மளே சரியாக பார்த்துக்குவோம், பண்ணிக்குவோம். எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை சரியான விதத்தில் நம்ம பண்ணிக்கிட்டோம்னாலே எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் குறை சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற நிலமையில போக போக உங்களுக்கு எல்லாரையும் நாங்கள் இதுக்கு அடுத்தது அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான இதை இது பண்ண முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் போக போக நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் பேசாமல் எதாக இருந்தாலும் வச்சுக்கிட்டு இருந்து பார்த்தீங்கனாலே போதும். நம்மளுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதுக்கு அடுத்ததில் இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை புரியாமல் எதுக்கும் நம்ம யாரையும் நம்ம காரணத்தைப்படுத்த முடியாது. காரணத்தை நம்மளா சரி பண்ணிக்கிறதுக்கான இதை நம்ம தான் பார்த்துக்கணும், பண்ணிக்கணும். உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சதை நீங்கள் தான் பார்த்து இது பண்ணிக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரையும் சொல்ல வேண்டாம், பண்ண வேண்டாம். எனக்கு இந்த அளவுக்கு எல்லாரையும் சொல்கிறதுக்கான காரணத்தை நான் தான் உருவாக்கிக்கணுமே தவிர நீங்கள் உருவாக்கிக்கணுங்கிறதெல்லாம் தேவையில்ல அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? போக போக நம்மளுக்கு எல்லா விஷயத்துலேயும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம சரியாக இது பண்ணிக்குவோம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. அவங்களுக்கு நம்ம என்ன தேவையோ அதை பண்ணி கொடுத்துட்டோம்னாலே போதும். அதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் தேவை கிடையாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை பார்த்துக்குவோம், பண்ணிக்குவோம். உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. எதையும் நம்ம சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம யாரை சரியாக புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க அதை இது பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே,